சாம்ராட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். அடுத்து நம்ம காண இருக்கிற ராசி மிதுன ராசி. அருட்பெரும் ராசிகளிலும் சிறந்து விளங்கிய மிதுன ராசி. ஏன் அருட்பெரும் ராசின்னு சொல்றேன்னா, அருள் வேறு பொருள் வேறு, அருளும் பொருளும் சேர்ந்து கிடைக்க வேண்டும் என்று உற்சாகமாக என்றும் உழைத்துக் கொண்டிருக்க ஒரே ராசி மிதுன ராசிக்காரங்க. பொருளை நோக்கியும் ஓடுவாங்க, அருள் நோக்கியும் ஓடுவாங்க. ஒரே இடத்துல கோயிலுக்கு சாமியும் கும்பிடுவாங்க, அங்க பணத்தையும் தேடுறதுக்கு ஒரு வேலையும் பார்ப்பாங்க. நாம என்ன செய்வோம்? சாமி கோவில் கும்பிட்டுமா வந்து மாட்டோம். அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. கோவிலுக்கு போனால் அங்கே எத்தனை கடை இருக்குது, என்ன வியாபாரம் நடக்குது, இங்கே என்ன தட்டில் என்ன எழுது, இது இங்கே என்ன பண்ணுறாங்க, எத்தனை மாடு கட்டி இருக்கு, இந்த மரத்தில் என்னென்ன பழம் காய்க்குது, இதெல்லாம் பார்க்குறவங்க யாரு? மிதுன ராசிக்காரங்க. இது ஒரு நல்ல விஷயம் தானே. போகிற எல்லாத்தையும் கவனிக்கணும்ல. பழைய காலத்தில் ஒரு இன்டர்வியூக்கு போனேங்க, மாடியில் இருந்ததுங்க இன்டர்வியூ, போய் அட்டன் பண்ண போனேங்க. மேலே போய் முதல் கேட்ட கேள்வி எத்தனை படிக்கட்டை கடந்து வந்தீங்கன்னு கேட்டாங்க. இதெல்லாம் எண்ணிட்டு போகிறதா வேலை நினச்சிக்கிட்டேன். அப்போது இதெல்லாம் கேஜர் பண்ணுற யார் ராசி? மிதுன ராசி. பவர்ஃபுல் மைண்ட், எல்லா விஷயத்திலையும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய மைண்ட், மணி மைண்டு ராசி மிதுனம். அப்படி என்னங்க அப்படின்னா, என்ன நடக்குது இந்த மாதம்? ஜென்மத்தில் சுபர் நின்று அவரோட வாழ்க்கை செயல்பாடுகளுக்கு உற்ற துணையாக நிறைய தூண்டுகோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். சொல்லுவாங்க, பணம் கையில் வராம இருக்குதுங்க, ஒரு டீலிங் முடிகிற மாதிரி இருக்குதுங்க, ஆனால் முடிய நேரத்தில் நின்று போகுதுங்க, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ பஞ்சமாதிபதி பாக்கியஸ்தானத்தின் இணைவு ஜீவஸ்தானத்தில் ஒரு ஜீவனஸ்தானத்தில் வந்து பலம் பெறுது அப்படிங்கிறது நிதானித்து முன்கூட்டியே எதிர்வரும் பிரச்சனைகளையும் எதிர்வரும் நட்டங்களையும் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் யாருக்கு இருக்குன்னா மிதுனத்துக்கு இருக்கு. ஒரு போன ஆண்டு கேட்டாங்க, 2025 என்னோட இடம் விற்கலன்னு சொன்னாங்க. ஆனால் 2026 விற்கும்னு சொன்னோம். 2026 விற்கிறாங்க. ஆனால் 2025க்கும் 2026க்கும் டிஃப்ரெண்ட்டு 50 லட்சம் ரூபாங்க. எப்பேற்பட்ட ஒரு லாபம் பார்த்தீங்களா? அப்போ பொறுப்பது யாரோட கடமை? இறைவன் உங்களுக்கான விஷயத்தை கொடுக்குறாரு. இத்தனை கிரக மாற்றங்களும் உங்களுக்கு தான் வருதுங்க. நீங்க துல்லியமா சாதுரியமா நீங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி அந்த துல்லிய தாக்குதல் நடத்தக்கூடிய ஆள் நீங்க. மைண்ட் செட்லேயே இருக்கும் உங்களுக்கு. முடிவுகள் எப்பொழுதும் உங்களோட முடிவு தவறதே கிடையாதுங்க. அதிக ஆற்றல், நல்ல திறமை, கூடுதல் உழைப்பு, நிறைய விஷயங்கள்ல சலிப்புங்க. எல்லாம் செய்கிறோம். அந்த ஆடெல்லாம் மேய்ச்சி பட்டியில் எண்ணி வச்சு கட்டினா மட்டும்தான் நம்ம ஆடு. ஒரு ஆடு மிஸ் பண்ணாலும் அன்றைய உழைப்பு போச்சுங்க. நீங்கள் வந்த உடனே ஆடு உள்ளே போச்சோலே பட்டியை அடிச்சு கோலைக்கு போட்டு தூங்குனீங்கன்னா என்ன வருது? நீங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க. இந்த மாதம் அப்படி ஒரு விஷயம் நடக்கும். மன அழுத்தம் ஏற்படும். புரியுதுங்களா? அது ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா வேலைகளிலும் ஜெயம் உண்டாக வேண்டும் அப்படின்னு ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அப்போ நம்ம சொல்கிற வழிபாடுகள் மேற்கொண்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுவும் இந்த மாதத்தில் 14/3/2026 9 மணி 13 இருந்து, அதாவது சனிக்கிழமையிலிருந்து 16/3/2026 திங்கட்கிழமை வரணும். 6 மணி 14 வரலுமே சாயங்காலம் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதீதமாக எந்த வேலையும் வச்சுக்க கூடாது. அன்றாட கடமைகள் மட்டும் செய்யணும். செஞ்சீங்கன்னா ஜெயிப்பீங்க. அடுத்து உங்களுக்கான ஒரு வழிபாடு சொல்லணுன்ற போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப எனக்கு என்னை பிடிச்ச என்னோட ஆன்மீக குருன்னு வச்சுக்கலாம். நம்ம அவர் கையால் எனக்கு அவர் கையால் நான் தவழ்ந்துட்டேன். எனக்கு அந்த புண்ணியமே போதும். வயலூர் வள்ளர் பெருமாளோட அருண் பெரும் கருணையோடு எல்லா பேச்சையும் ஆரம்பிக்கிற கிருபானந்த வாரியார் வழிபட்ட கோவில் வயலூர் முருகன். நீங்கள் வயலூர் முருகன் கோயிலுக்கு போங்க, சிறப்பாக வருவீங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த 32 சக்திகளை 32 சக்திகளாக இருக்குது, சக்தி கோயில்கள். அந்த கோயிலுக்குலாம் நீங்கள் போயிட்டு வரணும். எப்படிங்க போகிறது? 32 சக்தி, ஒரு சக்தி போகிறதுக்கே சரியாக இருக்கே அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. எல்லா அம்பாள் கோயில்களிலும் 32 சக்தி இருக்கு, தெரிஞ்சுக்கணும். ஒரு அம்பாள் ஆலயத்துக்கு போனால் முன்னாடி கொடிமரம், சூலம், அதுக்கப்புறம் பலிப்பீடம், அதுக்கப்புறம் நுழைவாயில், அதுக்கப்புறம் 2 கணங்கள், புரியுங்க, உள்ள 2 துன்முகிகள், அவங்கெல்லாம் தேவதைகள். புரியுதுங்களா? அபிஷேக நீர் வெளியே வருது இல்லைங்களா, கோமைக்கு அது ஒரு தேவதை. இதெல்லாம் சக்திங்க. எந்த ஒரு பெண்ணுக்கு கருப்பை சாதனம் பழுதடைந்திருந்தாலும் கோமுகியை சுத்தம் செய்து பொட்டு வைத்து அதற்கு பூஜை செய்து வரும் வாயில் அவர்களுடைய கருப்பை சார்ந்த பாலியல் நோய் பிரச்சனை தீருங்க. இது எழுதி வச்சுக்கங்க. இந்த மிதுனத்தின் வாயிலாக ஜனங்களுக்கு போய் சேரட்டும். எல்லா கருத்தும் ஜனங்களுக்கு போய் சேரணும். இதெல்லாம் நாங்கள்
படிப்படியா செய்து பலன் பெற்ற விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த 32 சக்தி வழிபாடும் பண்ணணும். இப்போ நம்ம வயலூர் முருகர் கோயிலுக்கு சொல்லிட்டோம். அப்ப அங்க என்னங்க சாதம் குடுக்கலான்னா, புதினா சாதம். இது நியாயமான முறையில ஒரு 16 பேருக்கு குடுங்க. இல்ல உங்களுக்கு கோயில்ல தெரியும் அப்படின்னா, அவங்கள நெய்வேத்தியமா இந்த புதினா சாதத்த செஞ்சு இறைவனுக்கு படைச்சு வரவங்களுக்கு குடுங்க. மகிழ்ச்சியா இருப்பீங்க. மிதுனும் வயலூர் வள்ளல் பெருமானின் ஆலயத்துக்கு சென்று வரும்பொழுதே வாழ்க்கை மாறுவதை இந்த பங்குனி உத்திரத்துல பயன்படுத்திக்கங்க. நிச்சயமா ஜெயிப்பீங்க. சந்தோஷமா இருங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்து வர காலகட்டங்கள் வெற்றிங்க. மே 31க்கு அப்புறம் டாப்புக்கு போயிருவீங்க. ஜட்மெண்ட் கரெக்டா இருக்குங்க. விதி மாறாதுங்க. இறைவன் சொல்ற வாக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.